அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். வளர்ச்சியின் உச்சத்திற்கே சென்ற சீமான் பாண்டே வெளியிட்டிருக்கக்கூடிய அதிர்ச்சி வீடியோ. இது குறித்து அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தந்தி தொலைக்காட்சியிலிருந்து பாண்டே எடுக்கக்கூடிய விமர்சனங்களாகட்டும், பாண்டே நடத்தக்கூடிய விவாதங்களாகட்டும், அனைத்திற்குமே பார்த்தீங்கன்னா மக்கள் அதிக அளவில் ஆதரவு செலுத்துறதுக்கு முதல் முக்கிய காரணமே பாண்டேவுடைய பேச்சு திறமை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சீமானுக்கு எப்படி தமிழ் திறமையோ, பாண்டே அவர்களுடைய பேசும் விதம் பார்த்தீங்கன்னா மக்கள் அனைவருமே வெகுவாக கவர்ந்து அந்த ஒரு தருணத்திலேயே பாண்டேக்கு அதிகப்படியாக ரசிகர்களும் இருந்தாங்க. மக்களுக்கு பொதுவாகவே அரசியல்வாதிகளுக்கு பயப்படாம கேள்வி கேட்கிற மாதிரியான பத்திரிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக விரும்பிட்டு இருப்பாங்க. இந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா முக்தாரும் இதையே கடைப்பிடிச்சு ரொம்பவே ஃபேமஸாகவும் மாறி இருந்தார். ஆனால் பாண்டே மாதிரி இல்லாமல் முக்தார் பார்த்தீங்கன்னா பணத்தை வாங்கிட்டு தான் விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்றது தெரிஞ்ச பிறகு முக்தாருக்கு உருவாகி இருந்த எல்லா நல்ல பேருமே அந்த ஒரே நாள் அழிஞ்சிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா முக்தார் பார்த்தீங்கன்னா பாண்டே மாதிரி வரணும் அப்படின்னு தொலைக்காட்சிக்குள்ளே வந்த பிறகு பாண்டேவை அழிக்கணுன்ற வரைக்கும் நினச்சாரு அப்படின்னும். ஏன்னா பாண்டேவும் சீமானும் நெருங்கிய நண்பர்களாக இருக்காங்க. இதனால் சீமானை அழிக்கும் போது பாண்டேவையும் அழிக்கிறதுக்கான நிறைய வேலைகளை பார்த்தாரு அப்படின்னும், இந்த சத்தியம் தொலைக்காட்சியில் நிறைய உதவிகளை கேட்டிருந்தாரு அப்படின்னும் நிறைய தகவல்கள் இருக்குது. இந்த மாதிரி முக்தார் என்னென்ன விஷயங்களை பண்ணாரு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அந்த கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இதுக்குன்னே ஒரு தனியாக வீடியோ போடலாம். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலுமே பாண்டே பார்த்தீங்கன்னா சீமானை குறித்தோ இல்லை எல்லா அரசியல்வாதி குறித்தோ ரொம்பவே நேர்மையான தகவலை மட்டுமே வெளியிடுறதுனால தான் இப்போ வரைக்கும் அவருடைய சாணக்கியா சேனலுக்கு மக்கள் தங்களுடைய ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. தந்தி தொலைக்காட்சியிலேருந்து விலகினாலும் ஒரு சாணக்கியா அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் மூலம் மக்களிடையே ஒரு மிக முக்கியமான அரசியல் விமர்சகராக தான் இருக்காரு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வகையில் ஒரு சாணக்கியா சேனலில் வெளியிடக்கூடிய எல்லா கருத்து கணிப்புலையுமே பார்த்தீங்கன்னா இவராகவே நிறைய சர்வே நடத்துகிறதும் அந்த சர்வேல வரக்கூடிய தகவல்களை டிவியில் ஆதாரத்தோட வீடியோவாக பேசுறது தான் பார்த்தீங்கன்னா இவருடைய சேனலுடைய ஒரு சிறப்பு அம்சமாகவே இருக்குது. இதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இவருடைய சாணக்கியா சேனலில் போனாலே இந்த ஒரு தகவலை முழு வீடியோவாக பார்க்க முடியும். அதில் வெளியாகி இருக்கக்கூடிய 30 நிமிட காணொலி தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சுருக்கமாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் பாண்டே அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எப்போதும் இல்லாத அளவுக்கு சீமானுடைய வளர்ச்சி அதிகமாக இருந்தது அப்படின்னா 2023 அப்படின்னு தான் சொல்லியாகணும். என்னதான் சீமான் கட்சி ஆரம்பித்து 14 ஆண்டுகள் ஆனாலுமே அந்த இறுதியான ஒரு ஆண்டு அப்படின்றது எல்லா வருடங்களை விட அதிகமான ஒரு வளர்ச்சியை கொடுத்துருக்கக்கூடிய ஆண்டாகவே பார்க்கப்படுது அப்படின்றதுக்கு ஏகப்பட்ட சர்வே மூலம் பாண்டே பார்த்தீங்கன்னா வீடியோ வெளியிட்டிருக்காரு. கடந்த காலங்களில் மூங்கில் மரம் வளர்ச்சியை போல ரொம்ப பொறுமையாக இருந்த நாம் தமிழர் கட்சி வளர்ச்சி அசுரத்தனமாக மாறியது 2023 ஆண்டில் தான் அப்படின்னும், இந்த ஒரு விஷயம் குறித்த எல்லா தகவல்களுமே இந்த வளர்ச்சி 26 தேர்தலில் நிச்சயமாக தெரியப்படும் அப்படின்றது தான் பாண்டே அவர்கள் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது. நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய மக்களவை தேர்தலை விட எல்லோருமே பார்த்தீங்கன்னா 26 தேர்தலுக்கு தான் ஆவலாக இருந்துட்டு இருக்காங்க. இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் கருத்தில் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.